இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுறார், என்ன பேசப் போறார், எந்த வார்த்தை கொண்டு இந்த நாளை தொடங்க ஆண்டவர் சுத்தமா வைத்திருக்கிறார் என்று சொல்லி பலர் எதிர்பார்ப்போடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், ஒரு லேர்னிங் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். நீ என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா இப்ப சொல்ற ஆசீர்வாதங்கள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிளெஸ்ஸிங்கா ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறார். ஸோ நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிறோமா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பார், இல்லை என்கிட்டயும் சில விஷயங்கள் பேசியிருப்பார், அதை நான் கீழ்ப்படுகிறேனா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுது. இந்த இன்சிடென்ட்லேயே நீங்க பாருங்க, ஆபிரஹாமுக்கு 99 வயதுல என்ன ஆகுதாருன்னா ஆண்டவர் தரிசனமாகி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தமாக பெறப்பட்ட பிள்ளை தான். அப்போ எல்லாமே இம்பாசிபிள்ங்கிற ஒரு சூழ்நிலையில ரொம்ப வருஷங்கள், அதாவது வருஷங்களுக்கும் வருஷங்கள், ரொம்ப வருஷங்களை காத்திருந்து ஆண்டவர் தரிசனமாகி கொடுக்க வாக்குத்தத்தமா பெறப்பட்ட பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஈசாக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 22ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா எல்லா வார்த்தையுமே அழகா இருக்கும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1-2ல சொல்லப்பட்டிருக்கு, நீ வந்து பலி கொடுக்கணும், தகன பலியா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க 22ஆம் அதிகாரத்துல 1-2ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அங்க வேற எந்த ஒரு வார்த்தை அங்க பரிமாற்றம் இருந்திருக்காது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க, நான் ஏன் அப்படிங்கிற எந்த ஒரு கொஷின்ஸும் இல்லாம 3வது அதிகாரத்துல அதிகாலையில் எழுந்து அதற்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆண்டவர் சொன்னார் தகன பலியிடணும் அப்படின்றாரு. 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒபீடியன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்போ அவருக்கு வேல்யூபிளான விஷயம் யாரு? ஈசாக்கு. ரொம்ப வருஷமா காத்திருந்து கிடைத்த குழந்தைய நீ பலியிடுன்னு சொல்லும் போது அங்க எந்த ஒரு பேச்சும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது, கம்யூனிகேஷனும் கிடையாது. உடனே அங்க என்ன நடக்குன்னா ஆக்ஷன் மட்டும்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நடக்குது. அவர் அதுக்கு ஒபே பண்ணி என்ன பண்ணிடுறாரு, கூட்டிட்டும் போறாரு. அந்த டைம், அந்த லாஸ்ட் இன்சிடென்ட் வரைக்குமே அவர் வந்து பேசவே இல்லை. ஆண்டவரே ஒரு தடவை நீங்க மனம் இறங்குங்களேன், தயவு செஞ்சு ஆண்டவரே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அவர் ஓங்குற டைம்ல தான் என்ன சொல்றாருன்னா, நிறுத்து, ஆபிரகாம் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு ஒபீடியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? ஆண்டவர் நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்வார், இது வேண்டாம், இது விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை விடுறோமா அப்படிங்கிறத நம்ம இங்கே ரொம்ப யோசிக்கணும். நமக்கு அந்த மனசு வருதா? நம்ம ஆண்டவர்கிட்டே, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே இந்த ஒரு டைம் ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எப்படி நான் மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இங்கே ஆபிரகாம் அது பண்ணலை. தன்னோட ஒரு அந்த பையனை, ரொம்ப வருஷம் கழிச்சு பெத்த பையனை பலியிடுன்னு சொல்லும் போது அவர் வந்து எதுவுமே சொல்லாம அழகா அந்த அடுத்த 3rd verseலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரிப்பரேஷன் தான், எந்த கான்வர்சேஷனும் பார்க்கல. அப்போ இந்த நாளில் நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சொல்றார். அப்போ நம்ம கீழ்ப்படிதல்ங்கிற குணம் நம்மளுக்கு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம மட்டும் பிளெஸிங் பெற மாட்டோம், நம்மளோட சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் தான் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே பிளெஸிங் தான் ஆண்டவர் நமக்கும் சொல்றார். அப்போ நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா நீ மட்டும் பிளெஸிங் வாங்க போறது கிடையாது, உன்னால உன்னோட வரக்கூடிய எல்லா சந்ததியும், அதாவது ஒவ்வொரு ஜென்ரேஷனும் பிளெஸிங் அதை அனுபவிக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ப்ராமிஸாக கொடுக்குறார். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தை கீழ்ப்படுகிறேன், என்னோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், நானும் ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஃபுல் சரண்டர் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுற போகிறதில்ல, உங்களால் உங்கள் சந்ததியுமே என்ன பண்ணப்பட போகுதுன்னா ஆசீர்வதிக்கப்பட போகுது. அதனால இன்றைக்கு நம்ம இந்த சரண்டர் ப்ரேயர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே ஷப்பா, நன்றியோடு துதிக்கிற ராஜா வியானவரே ஷப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை வேளையிலப்பா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேலையிலப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஷப்பா, எப்படி ஆண்டவரே ஷப்பா ஆபிரகாம்
எப்படியெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ, அதுபோலப்பா அத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்களப்பா கீழ்ப்படிய வேண்டும்ப்பா. நீங்க எத்தனையோ காரியங்கள் எங்களிடத்துல சொல்லுவீங்க ஏசப்பா. ஆனா நாங்கள் எங்க சுயத்தினால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க அது சாக்கு போக்கு சொல்லி அத நாங்க தட்டி களைவோம் ஏசப்பா. அப்படி இல்ல தகப்பனே அப்பா. இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட பேசுறீங்க. ஏசப்பா இந்த வார்த்தை நீர் எனக்கு கொடுத்தீர் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நீங்க பேச வேண்டும்ப்பா. எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படியாம இருந்தோமோ ஆண்டவரே இந்த நாளில அப்பா அது எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அப்பா உம்முடைய சமூகத்துல விட்டு கொடுக்கும்போது கர்த்தாவே நீர் பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்வீரப்பா ஆண்டவரே ஷப்பா. கீழ்ப்படியும் போது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் தகப்பனே. அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர்கள் சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டையா. இந்த நாளிலையும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இந்த நாளில பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அவங்க மாத்திரமல்ல, அவங்க சந்ததிகளும், அவங்க பிள்ளைகள், அவங்க சந்ததிகள் எல்லாரும் ஆண்டவர் ஏசப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. அப்ப நீங்க உதவி செய்யுங்கப்பா. இதுல இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களிலையும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரை கீழ்ப்படிதல் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை உண்டாகட்டும் ஐயா. அது நிமித்தம் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், சந்ததிகள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் இந்த நாளில நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிற நம்புறோம் தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த கேட்ட காரியத்தின்படி நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிறதுனால எவ்வளோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கு கத்துருப்போம். இதை நம்மளோட லைஃப்ல நம்ம ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் மட்டும் பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறதில்ல, உங்களால் உங்கள் சந்ததியும் பிளெஸ்ஸிங் கிடைக்க பண்ண போகிற ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு நம்ம அதை இனிஷியேட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நம்ம டெய்லி காலையில் 5:30 மணிக்கு நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயந்தரம், அதாவது திங்கள், புதன், வெள்ளி நம்ம 7 மணிக்கு நம்மளுடைய சேனல் ஆவிக்குரிய சத்தியங்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதுவும் பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.